ஹாய் ம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் ஃபெதர் சேனல். இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் நண்பரும் வந்து சில சந்தேகங்களை கலந்துரையாடல் போறோம். அதுல உங்களுக்கு சில டவுட்லாம் இருந்துச்சுன்னா அது கிளியர் ஆயிக்கும். இதை தொடர்ந்து நீங்க கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வணக்கங்க. வணக்கண்ணா. ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம இது ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய டவுட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணா. அந்த டவுட்டை வந்து நம்ம 2 பேரும் எவ்வளோ டவுட்டை கிளியர் பண்ணியிருக்கோம் இவ்வளோ காலங்களா. கண்டிப்பா. உற்ற நண்பராகவும் இருந்திருக்கோம். கண்டிப்பா. அப்படிங்கல இந்த டவுட் எல்லாம் நம்ம கிளியர் பண்றத அவங்க கேட்டாங்க அப்படின்னா நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு தெளிவு வரும். கண்டிப்பா. கண்டிப்பா. சரியா? அதனால சின்ன ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ல இருந்து இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். சரிண்ணா. என்ன உங்களுக்கு இது நம்ம சொல்லணும்னு சொல்லுங்க. அதை நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. இதை சப்ஸ்கிரைபராக நீங்களும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த டவுட்டை நாங்கள் 2 பேரும் கலந்துரையாடல் பண்றப்போ வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து ஒரு பேர் செலக்ட் பண்ணோம். இப்போ ஒரு காக்டெயில் வளர்க்குறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு பேர் செலக்ட் பண்ணணும்னா நம்ம என்னென்ன விஷயம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் சொல்லுங்க நீங்க. சரிண்ணா. சரியா? சரிண்ணா. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், இப்போ ஒரு பேர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணலாம்? ஒரு ஒரு 2 ஜோடி காக்டெயில் நம்ம செட் பண்ண போறோம் சரிண்ணா. அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணலாம்? முதல்ல என்னோட அனுபவத்துல நான் என்ன சொல்றதுன்னா, முதல்ல இன்ட்ரெஸ்ட் வேணும். ஆ ஆ ஆ ஆ குருவி எது வந்து ஒரு எது பறவைங்க செலக்ட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் வேணுங்கிறீங்களா? கண்டிப்பா செலக்ட் பண்றதுங்கிறதுக்கு இல்ல, வளர்க்கணுங்கிறதுக்கே ஒரு ஆர்வம் முக்கியமா இருக்கணும். கண்டிப்பா ஆர்வம் இருந்தா தானே அதை வளர்க்க முடியும், அதான் இல்லைன்னா வளர்க்க ஆர்வம் வந்து முடியாது இல்லையா? சில பேருக்கு என்ன எப்படின்னா, ப்ரீடிங் ஆனதுன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டா செய்யறாங்க, இல்லைன்னாக்கா அதை கண்டுக்க கூட மாட்றாங்க. ம் 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 அப்படி கிடையாது. அது நல்லதோ கெட்டதோ, ம் 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 நம்ம குழந்தைங்களை எப்படி நம்ம பேணி காக்குறோமோ அதே மாதிரி அதுங்களை காத்தோம்னா அது நமக்கு நல்லதை செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி இப்போ நீங்க என்ன கேட்க வர்றீங்க அப்படின்னா, எப்படி செலக்ட் பண்றதுன்னு கேக்குறீங்க. ஆமா, இப்ப நம்ம என்னன்னா ஒரு பேரை புதுசா ஒருத்தவங்க வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க. ம். அவங்க ஃபர்ஸ்ட் வளர்க்கணும்னு ஆசைப்படுறப்ப அழகுக்காக தான் வளர்க்க நினைப்பாங்க. காசு மோட்டிவ்ல யாருமே போக மாட்டாங்க. கண்டிப்பா. சரியா? அப்படி அழகுக்கு வளர்க்க நினைக்கிறப்ப நல்ல பேரா செலக்ட் ஆகணும். சீக்கு இல்லாத குருவியா நம்மளுக்கு கிடைக்கணும். ஒரு டிசீஸ் உள்ள குருவியை வாங்கிட்டு வந்தாலும் ஒரு 10 நாள்ல செத்து போயிடும். செத்து போயிட்டா ஆமா. அதுக்கப்புறம் வளர்க்கணுங்கிற ஆசை இருக்காது. ஆ, இப்படியெல்லாம் நிறைய பேர் அந்த குருவி வளர்க்கணுங்கிற ஆசையிலேருந்தே வெளியில போயிடுறாங்க. கண்டிப்பா. அப்போ ஒரு பேரை நல்ல பேரா செலக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே அவங்க செலக்ட் பண்ணி அதை வளர்க்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஆமா. அதனாலதான் இந்த கொஸ்டினை உங்கள்கிட்ட கேட்குறேன். சரிதான். அதிகபட்சம் பிரீடரா பார்த்து வாங்குறது நல்லது. ஆ ஆ ஆ ஆ பிரீடிங் பண்றவங்க ஃபார்ம், அதாவது எப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா, பெட் ஷாப்ல வந்து வாங்குறதோட பிரீடர்கிட்ட வாங்கினாக்கா 70% டிசீஸ் வர்றதுக்கு வேலை கிடையாது. வேலை கிடையாது. ஆமா. அதுவும் இல்லாம குருவி அவங்க வந்து நல்லா தரமானதா வச்சிருப்பாங்க. ம் 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 இப்போ ம் பெட் ஷாப்பு அப்படின்னீங்கன்னா, பெட் ஷாப்ல உள்ளதை நான் குறை சொல்ல வரல. ம் 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 பெட் ஷாப்ல எல்லா குருவிங்களும் கலந்துருக்கும். அப்போ ஒரு குருவிக்கு ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா கூட அது வழியா குருவிங்களுக்கு நோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ம் 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 அப்படியே பெட் ஷாப்ல நிறைய நண்பர்கள்ட்ட பெட் ஷாப்ல இருக்கு குருவிலாம், நல்ல நல்ல குருவிலாம் வச்சிருக்காங்க. ம் 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 அப்போ அதுல நம்ம ஒரு குருவியை செலக்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரமாவது நம்ம அதுக்கு வந்து உட்காரணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்க பெட் ஷாப்ல உட்காரணும்னு சொல்ல வரீங்க? பெட் ஷாப்ல எங்க அவங்க வாங்கினாலும் ம் 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 அந்த குருவியே இப்போ அதில் ஒரு 10 ஜோடி இருக்கு, இதுல ஒரு ஜோடி அவங்க ஜோடி கொடுக்குறாங்கன்னாலும் நம்மளோட ஒரு அனுபவத்துல அதை பார்க்கணும். அது எப்படி குருவி ஆக்டிவிட்டி இல்ல, அதான் புதுசா வளர்க்குறவங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது இல்லையா? இல்ல, குருவி அதுக்கு எப்படி தான் இருக்கும்? அவங்க தெரியாத நான் என்ன கேட்க வரேன்னா, புதுசா வளர்க்குறவங்களுக்கு எந்த அனுபவமே கிடையாது. குருவி வளர்க்கணுங்கிற ஆசை மட்டும் இருக்கும். சரி. ஒரு ஒரு வளர்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்குன்னா நீங்க சொல்றது ஓகே, நான் ஏத்துக்கிறேன். இல்லன்னு நான் சொல்ல வரல. நீங்க சொல்ற கருத்து நான் மறுப்பு சொல்லல. புதுசா எதுவுமே தெரியாம குருவியை பார்த்ததும் அழகா இருக்கு, இதை வளர்க்கணுங்கிற ஆசை வந்துருச்சு அவங்களுக்கு. அப்படிதான் நம்ம உள்ள போறோம். சரியா? பறவை வளர்த்துறதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா அப்படிதான் நம்ம உள்ள போறோம். சொல்லுங்க. இப்போ காக்டெயில் மட்டும்தான் அவங்க இப்போ வளர்க்குறாங்க. இப்ப ஒரு பறவை காக்டெயில பாத்துட்டாங்க, காக்டெயில் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதை பத்தி எந்த நாலேஜுமே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ஒரு காக்டெயில்ல ஒரு 2 ஜோடி செலக்ட் பண்ணணும்னா எப்படி செலக்ட் பண்ணணும்? அதுதான். அது வந்து எப்படின்னா அவங்க பார்க்கக்குள்ள அது மூக்கு சொரிஞ்சு விடும். ம் 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 இப்போ இதே அடல்ட் அப்படின்னீங்கன்னா 100% மேல் எது ஃபீமேல் எதுங்கிறது நமக்கு தெரியும்.
ஓ அடல்ட்னா என்ன சொல்ல வரீங்க? அடல்ட்டுங்கிறத எப்படி நீங்க சொல்ல வரீங்க? அடல்ட்டுங்கிறதுனா ஒரு குருவிங்களுக்கு தெரியும். கிரே காக்டைல் அப்படின்னாக்கா மேல் அப்படின்னாலே மூஞ்சி வந்து ஒரு எல்லோ கலர்ல ஷேடு வந்துடும். அடல்ட்டுங்கிறது ஒரு 8 மாசத்துக்கு மேல சொல்ல வரீங்க. ஆமா 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 8 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுனாலே அது அடல்ட் தான். அடல்ட் ஆனா அது அடல்ட் breeding அப்படின்னா அவங்க கண்டிப்பா. வயசு மெச்சூரிட்டி ஆனதை வந்து நீங்க நம்ம அடல்ட்னு சொல்றோம் அப்படிதானே? ஆமா 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 சின்ன அதாவது குஞ்சுங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிற குஞ்சுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு வருஷம் வளர்ந்த பறவைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து குருவியில நிறைய மாற்றங்கள் தெரியும். அதோட ஆக்டிவிட்டி எல்லாமே மாற்றங்கள் தெரியும். ம் 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 அதாவது இப்ப செமியா இருந்தது அப்படின்னாக்கா எல்லா குருவிங்களுமே ஒரே மாதிரி தான் நிக்கும். அது ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் இருக்காது. ம் சரிண்ணா. செமின்னா எவ்வளவு வயசு? அதாவது ஆ. செமி, பட்டா, அடல்ட்டுங்கிறது நிறைய ஸ்டேஜ் இருக்கு. ஓ காக்டெயிலே ஒரு ஆமா ஸ்டேஜ் இருக்கு. அந்த 5 to 7 month 8 month வரைக்குமே செமி தான். ஆ ஆ ஆ ஆ பட்டா 2 மாசத்துல இருந்து 5 மாசம் வரைக்குமே அது வந்து என்னோட கணிப்புல பட்டா தான் சொல்லுவாங்க. பட்டா அப்படின்னா நெஸ்ட் அவுட் ஆன பீஸுக்கு பேர் தான் பட்டா. அதாவது பேரண்ட விட்டு தனியா வந்து தீனி திங்க ஆரம்பிக்கிறதுக்கு பேர் பட்டா. தனியா தீனி திங்க குருவிங்களுக்கு பட்டா. அந்த உடம்பு, அதோட மூக்கு, கால் எல்லாமே அப்படியே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இல்ல எனக்கு தெரியும்ண்ணா. புதுசா உள்ளவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து தனியா தீனி கொடுக்கும் பேரண்ட் நம்ம பார்த்திருக்கோம். தீனி கொடுத்துட்டு தனியா தீனி சாப்பிட ஆரம்பிக்குது, பேரண்ட் தீனி கொடுக்காம சாப்பிட ஆரம்பிக்குது அப்படிங்கிற வயசா பட்டாங்கிறோம் நம்ம. ஆமா ஆமா சரியா? செமிங்கிறது வந்து ஒரு 7-8 மாசம் வரலையும் நம்ம செமின்னு சொல்றோமா? ஆமா 5 to 7 months 8 month வரைக்கும் கூட செமி தான் சொல்லுவோம். செமி. அடல்ட்டுங்கிறது அந்த அடல்ட்டுங்கிறதெல்லாம் எப்படின்னாக்கா அதோட ஆக்டிவிட்டி எல்லாமே ஃபுல்லா ஒரு 1.5 வருஷத்துக்கு குருவி எப்படி ஒரு வருஷம் 2 மாசத்துக்கு மேல போயிட்டுனாலே அடல்ட். அல்ல 1.5 வருஷத்துக்கு மேல உள்ள குருவி எப்படி இருக்குமோ பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும் 8 month குருவி. அதே மாதிரி முகம்லாம் மாறிடும். அது மேலா இருந்ததுன்னா அது விசில் அடிக்கும். அது ஒரு மாதிரி ரெக்கையெல்லாம் விரிச்சுக்கிட்டு அது விசில் அடிக்கும். அப்ப வந்து அது பிரீடிங்க்கு அது பருவத்துக்கு வந்துடுச்சுங்கிறத நம்ம உணர்ந்துடலாம். அது வரைக்கும் தெரியாது எது மேலு எது ஃபீமேலுங்கிறது தெரியாது. இப்ப நம்ம வந்து பேர் செலக்ட் பண்றது வந்து பிரீடர்ட்ட செலக்ட் பண்றது நல்லதுன்னு சொல்ல வரீங்க. பிரீடர்ட்ட செலக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து 100% நமக்கு மேல் ஃபீமேலாவே கொடுப்பாங்க ஒரு அளவுக்கு. அதாவது செமியில எல்லாருமே கண்டிக்கு பிடிக்க முடியாது. அதை அப்படி நீங்க ஒரு 2 பேர் வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரு பானையில அவங்க ஒரு பானையிலயோ இல்ல ஒரு பாக்ஸ்லயோ 5 பீஸ் இல்ல 6 பீஸ் 4 பீஸ்ன்னு இறங்குற குருவிங்களை அப்படியே மொத்தமா வாங்குனீங்க அப்படின்னா அதுல ஒரு கண்டிப்பா ஒரு 5 பீஸ்ல எப்படியும் 2 மேலு 3 ஃபீமேல் வராம இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரியும் நம்ம ஒரு பிரீடர்ட்ட வாங்கிக்கலாம், செமியா வாங்கிக்கலாம். 3-4 மாசத்து குஞ்சுகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றீங்க. ஆமா அந்த மாதிரி வாங்கினாலும் நல்லது. அத வாங்கி ஒரு 1.5 வருஷம் வளர்த்து அதுக்கப்புறம் பிரீட் பண்ணிக்கலாம். சரியா? ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் நமக்கு நல்ல பெனிஃபிட்டும் கூட. அப்படி அதுல வந்து இப்ப ஒரு 5 பீஸ் வாங்குறீங்க, ஒரு 3 ஃபீமேல் அதுல இருக்கு, 2 மேல் இருக்கு அப்படின்னா ஒரு ஃபீமேல் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா நீங்க பிரீடர்கிட்ட வந்து அதை கொடுத்துட்டு கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா எனக்கு அதுக்கு ஒரு மேல் வேணும்னாலும் தரமான மேல் எல்லாம் கொடுப்பாங்க. பெட் ஷாப்ல வாங்க முடியாதுன்னு சொல்லல, அந்த அளவுக்கு கரெக்டா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. அதுதான் நம்மளுக்கு வேற ஒண்ணும். இப்ப பெட் ஷாப்புக்கு குருவி போறதும் நம்மள மாதிரி பிரீடர் தானே போகுது. ஆமா ஆமா மோஸ்ட்லி போகுது. நம்ம பெட் ஷாப்ல எப்படின்னாக்கா எல்லா குருவிங்களுமே கலந்துருக்கும். அதுல வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத குருவிங்க கூட அதுல இருக்கலாம். அப்ப அது வழியா ஏதாவது டிசீஸ் வந்து குருவிக்கு அட்டாக் ஆயிடுமோங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கும். அது அப்படின்னு நம்ம சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுது 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 புரியுது. இப்ப பெட் ஷாப்ல வாங்குறத விட பிரீடர்ட்ட சொல்லி வச்சு நம்ம வாங்கி செலக்ட் பண்றது நல்லது. வச்சு வாங்கினோம்னா ரொம்ப ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்க சில டிப்ஸ்லாம் நமக்கு கொடுப்பாங்க. பெட் ஷாப்ல வாங்கினா அப்படின்னா குருவியா வாங்கினதோட அதோட அவங்களுக்கும் நம்மளுக்குள்ள டச் முடிஞ்சிருது. ஆமா ஆமா. இதே பிரீடர்ட்ட வாங்கணும் அப்படின்னா அவங்க வளர்த்துறதுக்கு என்ன டவுட் கேட்டாலும் சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதானே சொல்ல வரீங்க? சொல்லி கொடுப்பாங்க கண்டிப்பா. அதாவது பெட் ஷாப்ல அப்படின்னா அவங்களுக்கு அந்த குருவியை வித்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். இதே பிரீடர்ட்ட வாங்கினா ஹெல்ப் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. எல்லா பிரீடரும் சொல்லிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பிரீடர் அதையும் தவிர்க்கிற பிரீடரும் இருக்கிறாங்க. இருந்தாலும் 80% வாய்ப்பு இருக்கு. அதானே சொல்ல வரீங்க? இப்ப நம்மளும் வந்து அப்பையில இருந்து வளர்த்துட்டு இருக்கோம், நீங்களும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. நம்ம யாருக்கு எது கேட்டு சொல்லாம இருக்கோம்?
கண்டிப்பா 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 அதனால சொல்லிதான் அந்த கொடுக்கணும். மாதிரி உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறவங்ககிட்ட அவங்க வாங்கினாங்கன்னா அவங்களோட இது எதுக்கு பேட்சுக்கு சொல்ல நல்லா வரேன்னா, நானும் சில ஆள்கிட்ட பறவைங்க வாங்கியிருக்கேன். வாங்குறப்ப சொல்லாதவங்களும் நான் பார்த்திருக்கேன்ல. அதனால இந்த வார்த்தைய சொன்னேன். நீங்க எதுவும் நினைச்சுக்க கண்டிப்பா வேண்டாம். ஏன்னா, கண்டிப்பாண்ணா கண்டிப்பா சொல்லி ஒரு உயிர் போற பிரச்சனைக்கு கூட சொல்லிக் குடுக்காத பேட்ச் வாங்குன ஆள்லாம் பிரீடர்லாம் நானும் பார்த்திருக்கேன். இருக்காங்க இருக்காங்க இருக்காங்க. ஏன்னா பிரீடர் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. பெட் ஷாப்காரவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது நம்ம. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்குற பிரீடரும் கிடையாது. பெட் ஷாப்காரன் எல்லாமே கெட்டது விக்கணுங்கிற பெட் ஷாப்பும் கிடையாது. 100ல இங்கேயும் 10 பேரு கெட்டவங்க இருக்காங்க. அங்கேயும் 10 பேர் கெட்டவங்க இருக்காங்க. கரெக்ட்டா? கண்டிப்பா கண்டிப்பா. ம். ஆனா ஒரே ஒரு குருவி வாங்கினதே பெட் ஷாப்ல தான். ம், 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 ம். அந்த மாதிரி ஒரு ஆரம்ப வாழ்க்கை நமக்கு பெட் ஷாப்ல தான் வாங்கணும். ம். அப்புறம் அப்புறம் அனுபவத்துல நிறைய கொஞ்சம் அடியெல்லாம் ஆணுச்சு. ம், 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 ம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாத்திக்கிட்டோம். சரி, pet இதுதானே shopல அந்த அடியெல்லாம் வாங்கிடக்கூடாது. நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த ஒரு வாங்கிட்டு போறாங்க ஆசையா. அது மாதிரி கண்டிப்பா உயிரிழப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கலந்துரையாடலே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பா. நம்ம அதனாலதான் பேசுறத நம்ம வச்சு முக்கியமா அவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். கண்டிப்பா. அதனாலதான் நம்ம இத்தனை வருஷமா நம்ம வளர்த்தாலும் நம்ம எவ்வளவோ வாழ்க்கையில பல சேதங்களை தாண்டி தான் இங்க வந்திருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. என்னோட கண்டிப்பா கருத்துமே அதுதானே நான் சொல்ல வரேன். பெட் ஷாப்ல வாங்குறத விட ஒரு பிரீடர்ட்ட வாங்கி சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆணு சப்போஸ் மாறி போயிட்டு அப்படின்னா திரும்ப மாத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட பறவை கண்டிப்பா நிறைய இருக்கும். எப்ப நீங்க கண்டிப்பா ஒரு ஒரு 5 மாசத்துக்குரிய வாங்கிட்டீங்க, 1 வருஷம் கழிச்சு அது 2ம் ஆணா போயிடுச்சு அப்படின்னா, நீங்க கேட்டா அந்த இடத்துல அவங்கள்ட்ட ஃபீமேல் இருக்கும். இதே ஒரு பெட் ஷாப்ல கேட்கறப்ப கண்டிப்பா ஃபீமேல் இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது. கண்டிப்பா சரியா? 2 ஆண அவங்க குடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எது மேலு, எது ஃபீமேலுங்கிறது. ஏன்னா அவங்க ப்ரீட் பண்றவங்க கிடையாது. சேல்ஸ் கண்டிப்பா ஒன்லி சேல்ஸ் மட்டும் தான் பெட் ஷாப்ல பண்றாங்க. கண்டிப்பா சப்போஸ் சில பேர் மட்டும் ப்ரீட் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. கண்டிப்பா. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சில பேர் தெரியாதப்போ அவங்களுக்கு பிரீடர் கூட சொல்லியிருக்கலாம் 5 மேல் இருக்கு, 5 ஃபீமேல் இருக்குன்னு. எது மேல், எது ஃபீமேல்னு அவங்களுக்கு தெரியாது. ஆமா ஆமா அவங்க எதை மேலு ஃபீமேல்னு அப்படி சொல்லி விக்கிறப்போ இந்த பிரச்சனை எல்லாம் வரும். இதே ஒரு பிரீடர்ட்ட வாங்குறப்ப கரெக்டான மேல் ஃபீமேல் கிடைக்கும், கரெக்டான வயசு கிடைக்கும். இப்போ கண்டிப்பா. பட்டாவை உடனே பிரீட் ஆகும்னு சொல்லி கொடுக்குற ஆளும் இருக்காங்க. அடல்ட்டே இப்போ உடனே பிரீட் ஆகும் அப்படின்னு சொல்ற ஆளும் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் ஒண்ணு சொல்றதுல ஆ. வீடியோட்ட வாங்கக்குள்ள ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அதுல காசு கணக்கு பார்க்காம, அதாவது இது அதிகமா இருக்கு, ஒரு குவாலிட்டியான பொருளுக்கு என்னைக்குமே ஒரு 100 200 மதிப்பு கூட இருந்ததுன்னா அதோட ஒர்த்தபிள் நல்லது என்னோட அனுபவத்துல. கண்டிப்பாண்ணே. இப்ப அதே மாதிரி சீப் அந்த அண்ட் ஒரு 100 பெஸ்டா ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்றாங்க. எனக்கு சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்கண்ணே. சீப் அண்ட் பெஸ்டா எப்படி கிடைக்கும்? சீப்பா இருக்கிறது எப்படி பெஸ்ட் ஆகும்? பெஸ்டா வராது, வாய்ப்பு கிடையாது. வரவே கிடையாது. சீப்பா இருக்கிறது என்னைக்கும் சீப்பு தான். சீப் அண்ட் ஆமா பெஸ்ட்ங்கிற வார்த்தையே தப்பான வார்த்தை என்ன கேட்டா. சீப்பா கண்டிப்பா. இருக்கிறது என்னைக்கும் பெஸ்டா இருக்காது. ஆமா, விலை அது கூட இருக்கிற பொருள் நல்ல பொருள் நினைச்சிட்டு தான் நம்ம செய்வோம். அதுதான் உண்மையும் கூட. நிறைய இடத்துல உண்மை, சில இடத்துல பொய்ன்னு வச்சுங்களேன். ஆ, ஏன்னா விலை ஒரு 10 ரூபா பிரீடர்ட்ட கூட கொடுத்து வாங்குறதுனால தப்பே கிடையாது. அந்த 10 ரூபாய் அது சீக்கிரமா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நல்ல இல்லண்ணே, பறவையா இருக்கும். இப்ப பறவை நீங்க இதுல சாவாது. பேசுறதுனால இன்னும் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க. இப்போ பிரீடரு அப்படின்னா ம். என்னென்ன சப்ளிமெண்ட்ல இருந்து சப்போர்ட்ல இருந்து அதை கொடுத்து நம்ம வளர்க்குறோம். ம், 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 ம். அப்போ அதுக்கு அந்த பேட்ஸ் இன்னொருத்தவங்கள்ட்ட போகல, அது எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். ஆமாமா. கண்டிப்பா கண்டிப்பா. டைரக்டா நம்மள்ட்ட இருந்து போறது. கண்டிப்பா கண்டிப்பா இதே கண்டிப்பா. பெட் ஷாப்ல இருந்து போற குருவிங்க ம், ம். நீங்க அதிகபட்சம் பாருங்க, இப்ப எல்லாமே விலைகள்லாம் ஏறிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. நான் எந்த பெட் ஷாப்ல பார்த்தாலும் ஒரு சன்ஃபிளவர் சீடு கூட இருக்க மாட்டேங்குது அதுல. ஆமா சார். வெறும் பெட்ஷாப்ல தினை தான் சன்ஃபிளவர் சீடே நம்ம இல்லைங்களே எப்படி அது பறவைங்களுக்கு போடுவாங்க? போட வெறும் மாட்டாங்க. தினை தண்ணி. நம்ம அவ்வளோ சப்ளிமெண்ட் கொடுக்குறோம், அவ்வளோ பேட்ஸுக்கு என்னென்னமோ கொடுக்குறோம். ம், 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 ம். அந்த மாதிரி சைஸா இருக்கிற குருவிங்க நல்லா ஆரோக்கியமா இருக்குங்கிறது என்னோட கருத்து. ம், ம். இல்ல இல்ல உண்மைதான். என்னோட கருத்தும் அது மாற்று கருத்து கிடையாது. ஆ, இது சப்ஸ்கிரைபரே பாக்குற வீடியோ பாக்குற நண்பர்கள் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இந்த கலந்துரையாடல் பண்றோம். ஆ, சரியா? பேட்ஸ் செலக்ட் பண்றது மேக்ஸிமம் ஒரு ஒரு 2 ஜோடி வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க ஒரு பிரீடரை பக்கத்துல யாரு பிரீடர் இருக்காங்களோ அவங்கள பார்த்து அணுகி அவங்கள்ட்ட சொல்லி வச்சு கூட வெயிட் பண்ணி வாங்குறது தப்பு கிடையாது. சரியா? அதானே கண்டிப்பா. அதானே உண்மை. ப்ரீடிங் போட்டிருக்கேன், ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணுங்க தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வெயிட் பண்ணி வாங்குறது நல்லது. கண்டிப்பா உடனே அவசரமா உடனே நான் வளர்த்தேன்னு சொல்லி ஒரு பெட் ஷாப்லயோ ஒரு இதுல நண்பர்கள்ட்ட தெரியாத நண்பர்கள்ட்ட வாங்குறப்போ அதுல ரிஸ்க்ல தான் போய் முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. சரியா? இப்போ உங்களோட கருத்து என்ன? லாஸ்ட்ல பிரீடர்ட்ட வாங்குறது நல்லதுன்னு சொல்ல வரீங்க. சரியா? பிரீடர்ட்ட வாங்குறது நல்லதுன்னு நான் சொல்றேன். இப்போ பறவை 2 ஜோடி ஒரு நல்ல பிரீடர்ட்ட பார்த்து வாங்கிட்டாங்க. சரியா? வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம வீடியோ பாக்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே எடுத்ததும் அதுக்கு என்ன சாப்பாடு வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், அது எப்படி முட்டை விடும், எப்படி குஞ்சு பொரிக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் எல்லாருமே இருக்கிறாங்க.
அதாவது வாங்கினவனுமே எனக்கு தெரிஞ்ச வரலையுமே என்கிட்ட வர்றவங்க எல்லாருமே உடனே முட்டை வைக்கணும், உடனே குஞ்சு பொரிக்கணும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. உங்கள்ட்ட எப்படி கேக்குறாங்க? என்கிட்ட இல்ல வந்து கேக்குறாங்க, உங்கள்ட்ட எப்படி கேக்குறாங்க? அப்படிதானே இல்ல, கேக்குறாங்க. எல்லாருக்கிட்டையுமே நம்மளும் ஆரம்பத்துல வாங்கக்குள்ள அப்படிதான் ஒரு மனநிலை இருந்துச்சு. அது அது அந்த பேசிக் அப்படிதானே, எல்லாருமே அப்படிதான். நானும் அப்படிதான், நீங்களும் அப்படிதான், வளர்க்குற எல்லாருமே அப்படிதான். ஆனா ஆனா அதை அதுக்கப்புறம் மாத்திக்கணும். நம்மளோட அனுபவத்துல நிறைய இழப்பு கொடுத்து தான் நம்ம கத்துக்கிட்டோம். ஆமா ஆமா கண்டிப்பா. ஆனா கண்டிப்பா. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி இழப்பெல்லாம் இருக்கக்கூடாது. எப்படி எப்படி இருந்தா அவங்களுக்கு எந்த விதமான இழப்பும் இல்லாம பறவைகளை நல்லபடியா வளர்க்கலாங்கிறத நம்ம சொல்றோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பறவை வாங்கிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்? ஹலோ, சொல்லுங்கண்ணா. கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. அடுத்து என்ன பண்ணா, நம்ம கேஜ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. சரியா? அந்த கேஜை பத்தி அடுத்த டாபிக்ல நம்ம பாத்துக்கலாம். சரியா? கேஜ் எப்படி கேஜ் செட் பண்ணணும், எப்படி கேஜ் அதை பத்தி நம்ம கலந்துரையாடணும் அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோவை பாக்குற நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் பலனா இருக்கும். ஏன்னா வாங்கினவொடனே கொண்டு கேஜில் தான் விட போறாங்க. கண்டிப்பா. அப்படி இல்லையா? அந்த கேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு நான் சொல்றதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் சொல்லுங்க, அதை பத்தி தப்பு கிடையாது. ஹலோ ஹலோ, கேக்குதுண்ணா? கேக்குது, எனக்கு கேக்குதுண்ணா. சொல்லுங்க. அந்த கேஜை பத்தி நம்ம 2 பேரும் பேசிக்கிறப்ப நான் சொல்றதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிறத சொல்லுங்க. சரிண்ணா. சரி. சரியா? நீங்க சொல்றதுல எதுவும் மாற்று கருத்து இருந்தாலும் நான் சொல்றேன். ஏன்னா பாக்குறவங்களுக்கு தெளிவா இது புரியணும். கண்டிப்பா கண்டிப்பா. சரியா? அடுத்ததான் வந்து நம்ம கேஜை பத்தி அடுத்த வீடியோல அடுத்த கான்செப்ட்ல நம்ம பார்க்கலாம். அடுத்த இதுல வந்து கேஜி ஒரு 4க்கு 2 அளவுல உள்ள கேஜி பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் அந்த கேஜி இந்த பறவையை கொண்டு வாங்கின பறவையை எதுல வளர்க்கணும், எவ்வளவு நாள் வளர்க்கணும், அது என்ன கேஜில விடணும், இத பத்தி டீட்டெயிலா அடுத்த டாபிக்ல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோனால கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பலன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா. கண்டிப்பா. சரியா? இந்த வீடியோனால உங்களுக்கு பலன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.